Hello viewers, வணக்கம். Welcome to Color Flix வழங்கும் Unsung Heroes episode 3. Hey தோழா, முன்னால் வாடா, உன்னால் முடியும். தளபதி நீனா நட்பு தலைவா, வெற்றி நமக்கே. அழகிய தமிழ் மகன் நீதானே. எல்லாம் புகழும் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே. உண்மை உள்ளத்தில் தோர்வைக்குமே. எல்லா புகழும் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே. உண்மை உள்ளத்தில் தோர்வைக்குமே. Hello viewers, வணக்கம். ஓகே, மீண்டும் உங்களை நம்ம Unsung Heroes நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கேஸ் நம்ம கூட இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு தம்பி மாதிரின்னு சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் ஒரு செகண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட ஜூனியராக இருந்தார். அப்போ எப்படி உள்ள ஹம்பிளாக தன்னடக்கமாக ஒரு நல்ல குணாதிசயங்களோடு இருந்தார், இப்பயும் அதேமாதிரி இருக்கார். வாழ்க்கையோட சூழல்களில் நாங்கள் 2 பேர் கரியரில் பிரிஞ்சிருக்கலாம், அப்படி பாதி வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் எங்கள் நட்பும் அன்பும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவருடைய சக்ஸஸ், அச்சீவ்மெண்ட், அப்புறம் சமுதாயத்துக்கு அவர் செய்கிற நல்ல விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த வயசில் அவருக்கு இன்னும் ஒரு 30 கூட இன்னும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அவ்வளோ யங்காக இருக்கார். ஆனால் இந்த வயசில் வந்து இவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினெட்லி அவர் நம்மளுடைய ஒரு அன்சங் ஹீரோ தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம அவர் கூட பேச போகிறோம். உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சதீஷ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் தட் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பள்ளியில் படித்து பேரா மாநிலத்தில் படித்து இன்றைக்கி வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு நம்ம இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஐ திங்க் யூ அச்சீவ் அ லாட். ஸோ நீங்கள் நிறைய ஒன்று அச்சீவும் பண்ணணும். நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் சமுதாயத்துக்கு நீங்கள் பண்ண நல்ல விஷயம் எல்லாமே நீங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம அன்சங் ஹீரோக்கு வெல்கம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸ் பண்ணதுக்கு. பிகாஸ் நான் எதிர்பார்க்கல அன்சாங் ஹீரோஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோம் நம்ம 2 பேத்துக்கு ஒரு பழக்கம். நம்ம பிறந்த இடத்துலேருந்து தென் படிக்கிற இடத்துலேருந்து வரும்போது ஸோ ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. பட் சடன்லி வந்துட்டு எனக்குள்ளே ஒரு அன்சாங் ஹீரோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சரி கால் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் ஆனர்ட்லாம். இல்லை, கண்டிப்பாக இது நான் மட்டும் சொல்லலை, இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் மக்களும் அது சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, டெல் மீ அபவுட் சதீஷ். சதீஷ் யாருன்னு எனக்கு தெரியும். சதீஷோட அப்பா அம்மா யார், என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்குறோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பைபிள் நல்லா வாட்ட சட்டமாக வெள்ளக்கார விட்டு பிள்ளை மாதிரி இருக்குது, பெரிய ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படி தான் நினைப்பாங்க. பட் ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு நடுநிலையான குடும்பத்தில் பிறந்து பியூர் இந்த ஹார்ட் ஒர்க் டெடிகேஷனாக தான் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ கொஞ்சம் உங்களுடைய பேக்ரவுண்ட், உங்களுடைய அந்த சிறு வயதுலேருந்து அப்பா அம்மா பற்றி, அந்த முக்கியமாக ஒரு படம் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அப்பா ஒரு ஆயில் பம்ப் காட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் போய் கிராஜுவேஷன் கொடுக்குற மாதிரி இட்ஸ் ரியலி டச். ஸோ அதை பற்றியில் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் பேக்ரவுண்ட். கண்டிப்பாக அம்மா அப்பா அக்கா அண்ணனுங்க எல்லாமே சேர்த்து பகண்டத்தில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். கிட்டத்தட்ட எனக்கு 27 வயசு வரைக்கும் வந்துட்டு நாங்கள் அங்கே தான் வளர்ந்து பெருசாகி என்னோட டிகிரி மாஸ்டர்ஸ் அங்கே தான் முடிச்சு. ஆக்சுவலி அங்கேருந்து தான் வளர்ந்து கடைசியில் படித்து இங்கே வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட என்ன ஒரு சூழ்நிலை சொல்லலாம்னா, அம்மா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வந்துட்டு அந்த டைமில் சொன்னாக்கா வந்துட்டு அப்பா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 வெளி தான் சேலரி அப்பாவுக்கு. ஸோ கூட பிறந்தவங்க 4 பேர். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அம்மா வந்துட்டு வேலை செய்ய முடியாது. ஸோ ஷீ இஸ் அ நார்மல் ஹவுஸ் மேக்கர்லாம். ஸோ 400 வெளி சேலரி வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இது பண்ணுறது? ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுலேயே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்கூல் முடிஞ்சிட்டு கையோடு அப்பா வந்துட்டு என்னை எஸ்டேட்டில் தோட்டப்புறத்தில் போயிட்டு ஆயில் பாம் எஸ்டேட். ஸோ நானும் அண்ணன் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக ஓடி வந்துட்டு டக்குன்னு போயிட்டு வேலைக்கு போயிடணும். என்ன வேலைன்னா வந்துட்டு உதிரி பொறுக்கிறது. ஸோ அந்த உதிரி பொறுக்கிறது வந்துட்டு எத்தனை மூட்டை நம்ம பொறுக்கிறோமோ அந்த அத்தனை மூட்டைக்கு வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேலை தான். ஸோ அப்பா கொலை வெட்டுவார், நம்ம உதிரி பொறுக்கணும். ஸோ அந்த மாதிரி வேலை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு
ஃபார்ம் 5 படிக்கும்போது 17 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் நிறைய இன்டர்வியூலும் சொல்லியிருக்கேன் என்னென்னா இந்த ஒரு மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்வாயர்மெண்ட் தான் வந்துட்டு என்னை வந்துட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது. சம்டைம்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா மேக் ஷுர் யூ டேர்ன் யுவர் பெயின் இன்டு பவர். என்னென்ன நீங்கள் கஷ்டங்கள் சந்தித்து வந்திருக்கீங்களோ அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் மாற்றி ஒரு பவர் சப்ளையாக நீங்கள் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அது நான் எப்போ ஆரம்பித்தேன்னா உண்மையை சொல்லணும்னா ஃபார்ம் 6 டைம். ஃபார்ம் 6 வந்துட்டு அஃப்கோர்ஸ் SMK ஜாலி நம்ம படித்த இடம் சுங்கை சுங்கோல். ஸோ அங்கே தான் வந்துட்டு எனக்கு உணர்வே வந்துச்சு. என்னன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு SPM 3A எடுத்து கூட 3A அவ்வளோதான் ரிசல்ட். நம்மளுக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. STPM தான் ஒரே ஒரு வழின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன ஒரு பெருமை சேர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 10 11 எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்கு, இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க அப்படி போயிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு ஆஃபர் லெட்டரும் வரலையும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ப்ரைவேட் காலேஜ் எதுவுமே வந்ததும் கிடையாது. ஸோ இருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் STPM படிச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டுக் த சேனல். என்டர் பண்ணி முடிச்ச கையோட பகண்டத்துலேருந்து சுங்கை சுங்கோலுக்கு உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 17 to 20 கிலோமீட்டர். ஸோ சொந்தக்கார வீட்டில் தான் நான் தங்கி, மாமா வீட்டில் தான் தங்கி நான் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ ஒரு வருஷம் கிட்ட படித்து கும்மிடி அவங்க வீட்டில் தான் நான் படித்து வளர்ந்தேன். ஸோ அந்த ஒரு வருஷம் பீரியட்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஒரு உணர்வை சேர்த்துச்சுன்னா வந்துட்டு எப்படியாவது நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு பெருமை சேர்த்துடணும்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஸ்பிரிட், அந்த ஒரு பவர் எனர்ஜி இருந்துச்சு. பட் தெரியல நம்மளால முடியுமான்னு. அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலி அப்படியே கொஞ்சம் மேலே ரிசல்ட் STPM ரிசல்ட் வந்த கையோட என்ன எடுத்தீங்க? 2 B அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுவும் வந்துட்டு நான் நினச்சி பார்த்தேன், சரி இது நம்மளை கொண்டு போகுமா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா தென் ஃபைனலி வந்துட்டு உப்சிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. நீங்க வந்து STPM முடிச்சோன்னே உப்சிக்கு போனீங்க. வந்துட்டு என்ன கோர்ஸ் எடுத்தீங்க உப்சி? ஸோ உப்சியில் வந்துட்டு ஐ டிட் moral education, also in the Bachelor of Education, Moral Education. So supposed to be a teacher. ஸோ உங்களுடைய ஆம்பிஷன் வந்து ஒரு டீச்சர் ஆகணுன்ற ஒரு இலக்கை தான் நீங்க வந்து உப்சியில் போய் சேர்ந்தீங்க? ஐயோ உண்மையா இல்லை, டீச்சராக ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் நான் என்டர் ஆகல. எது கிடைக்குது அது போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஓகே, ஐ வாண்ட் டு கோ யூனிவர்சிட்டி. சப்போஸ் உப்சி நான் அப்ளை பண்ணல. ஸோ எது கிடைச்சிச்சோ அது போயிடலாம் அந்த ஒரு இது இருந்துச்சு. உப்சி ஆஃபர் லெட்டர் வந்த கையோட சரி கிடைச்சிச்சே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்ட கையோட நம்ம அதை பிடிக்க வச்சுக்கணும் சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையே வந்துச்சு. ஸோ தென் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை டிகிரி. ஸோ யா, இப்போ டிகிரிக்கு போயிட்டீங்க. ஓகே, குடும்பம் ஒரு சாதாரண குடும்ப பின்னிலிருந்து வந்துட்டு யூனிவர்சிட்டி வரைக்கும் போயாச்சு. அப்பா அம்மாவுக்கு வந்து அது வரைக்கும் ஏதாச்சும் பெருமை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு பெருமை சேர்த்த தருணங்கள் வந்து ஐ திங்க் யூனிவர்சிட்டியில் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் வந்து நீங்களும் நான் முடிச்சுட்டு வந்துட்டு கரியர் ஜாயின் பண்ணிட்டேன். சடன்லி ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சதீஷ் ராவ்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. என்ன அந்த பையன் சதீஷ் தெரியும் என்னன்னு பார்த்தா வந்து கோல்டு மெடலிஸ்ட், பெஸ்ட் ஸ்டூடெண்ட், பெஸ்ட் அச்சீவர், இப்படி அப்படி நிறைய இருந்துச்சு. எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக. அது ஒரு நல்ல ஒரு தருணம்னு சொல்லணும் வாழ்க்கையில். ஏன்னா நம்ம வந்துட்டு நிறைய பேர் அச்சீவ் பண்ணுறவங்க எல்லாமே நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம். இதெல்லாமே அப்பா அம்மா கூட உட்காந்து பார்த்துருக்கோம், படிச்சும் பார்த்துருக்கோம். அது சொந்த மகனே செய்வானுன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்ததும் கிடையாது, நானும் எதிர்பார்த்து கிடையாது. ட்ரீம்லலாம் யோசிச்சிருப்போம், கனவுலலாம் யோசிச்சிருப்போம், சரி சாதிப்போம் அப்படி இப்படி. ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு நம்பிக்கையே இல்லை எனக்கு. பட் ஒன்னே ஒன்று நான் கற்றுக்கிட்டேன். ஒரு சீனியர் என்கிட்ட சொன்னாங்க, இது என்ன ஒரு வார்த்தைன்னா வந்துட்டு பல்கலைக்கழகம்னு சொல்லுவோம். யூனிவர்சிட்டி வந்து தமிழ் அழகாக பல்கலைக்கழகம்னு சொல்லுவோம். பல கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கழகம்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அது சொன்ன வார்த்தை வந்துட்டு, ஆமாம் இங்கே வந்துட்டோம், ஏன் பல கலைகள் நம்ம கற்றுக்கக்கூடாது? அதே ஒரு இதில் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஒரு முயற்சி கொண்டு வந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் வாலண்டரிசம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் த்ரூஸாக வந்துச்சுன்னா வந்துட்டு கண்டினியூஸ்லி வந்துச்சுன்னா 8 செமஸ்டரில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 5 செமஸ்டர் வந்துட்டு 5 இல்லைனா 5 or 6 செமஸ்டர் ஃபார் ஃப்ளைட். வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஐ கிராஜுவேட்டட் டிகிரி. கிராஜுவேட் பண்ணும்போது கன்வோகேஷனில் வந்துட்டு உப்சி கன்வோகேஷனில் வந்துட்டு தே அவார்டட் மீ ராயல் கோல்ட் மெடலிஸ்ட். ஸோ அனுகிரா பிளஜரண்டி ராஜர், ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த 4 வருஷம் நீங்கள் படித்ததில் கிடைச்ச அந்த ஒரு பெஸ்ட்
பெஸ்ட் மூமெண்ட், பெஸ்ட் அவார்ட். எஸ், யூனிவர்சிட்டி கொடுத்த ஒரு அங்கீகாரம். ஸோ பட்டத்துக்கு அதுக்கடுத்து த்ரூஸாக வரக்கூடிய ஒவ்வொரு அங்கீகாரம் வந்துட்டு சம்திங் தட் ஐ டிட் நாட் ப்ரெடிக்ட். ஸோ நிறைய ஏஜென்சிஸ், நிறைய என்ஜிஓஸ், நிறைய பாடிஸ் எல்லாமே வந்துட்டு they started to recognize, ஓகே someone இந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரத்துக்கு வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே ஒரு பெரிய அவார்டு எனக்கு வந்துட்டு அதுக்கு மிகையே இல்லைன்னு சொல்லும்போது வந்துட்டு when all the university gold medalists, ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒவ்வொரு கோல்டு மெடலிஸ்ட் இருப்பாங்கல்ல, ஸோ அனுகிரா பிளாஜர், என்டி ராஜா, ராயல் கோல்டு மெடலிஸ்ட், ஆர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு. ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு ஃபவுண்டேஷனுக்கு கீழே வந்துட்டு கெதர் பண்ணி இவங்க எல்லாத்தையும் ஒரு இன்டர்வியூ பண்ணி பிங்கா தும்கு அவார்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது என்ன அவார்ட்னா வந்துட்டு பெஸ்ட் கிராஜுவேட் இன் மலேசியான்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு. ஸோ நம்மளுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். இதில் வந்துட்டு இந்த மாதிரி அவார்டு எல்லாமே. ஸோ ஏஎஸ்என் தும்கு அப்ரஹ்மான் வந்துட்டு, ஸோ அவங்க தான் இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு இது பண்ணாங்க. ஸோ இந்த அவார்டுக்கு ஓனர் அவங்க தான். ஸோ ஃபைனலி உப்சி என்னை நாமினேட் பண்ணாங்க. ஸோ உப்சி என்னை நாமினேட் பண்ணி சரி இப்போ இன்டர்வியூக்கு போகும் என்ன தான் நடக்குது. ஸோ ஐ வென்ட் டு த இன்டர்வியூ. ஐ தாட் சரி கிடைக்கும் கிடைக்காது பிரச்சனை இல்லை, நம்ம இது நம்மளை செலக்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம்ட்டு. லேட்டரோ நான் எனக்கு என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, அந்த டைமில் வந்துட்டு நான் வாலண்டியர் ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எங்கன்னா லாவோஸில் ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ் இடத்துல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஐ வாஸ் டூயிங் டாய்லெட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு பழைய ஸ்கூலில் வந்து டாய்லெட் வாஷ் பண்ணிக்கிட்டு வாலண்டியர் ஒர்க் டாய்லெட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்ட்ரீட்டில் குப்பிங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ வாலண்டியர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாங்கள் தங்குற இடத்துல நாங்கள் போனோம். சாயந்தரம் மணி 4 ஆச்சுன்னா இருட்டிடுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. சடன்லி எனக்கு வந்து ஒரு இமெயில் வந்துச்சு. என்ன இமெயில் வந்துச்சுன்னா, congratulations, we awarded you Anugerah Pingat Tunku Emas and you are the best Malaysian graduate for the year of 2015. கேட்குறப்பே ஒரு லைஃப்ல ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குல்ல. எங்கேருந்து அந்த டைம் வந்து ஐ கேன் ஃபீல் அந்த சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும். ஆமாம், அது என்ன ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வுனா வந்துட்டு அம்மா வந்துட்டு சொன்னாங்க இந்த வார்த்தை. நான் 10 மாதம் ஈன்றெடுத்த அந்த வலி வந்துட்டு எனக்கு சந்தோஷமா தெரியுதுன்னு அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. விருதுகள் சொல்லியிருந்தாங்க. நீங்க இந்த விழுதுகள் இதெல்லாமே ஆமா, அவங்க பேட்டி எடுக்கும்போது, காணொலி எடுக்கும்போது, அதுக்கப்புறம் அம்மா அந்த வார்த்தை சொல்லும்போது இதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெற்ற பிள்ளை வந்து வாழ்க்கையில சாதிச்சு ஒரு சக்சஸ் கொடுத்து அந்த ஒரு சந்தோஷத்தை எதுவும் கொடுக்க எவ்வளோ காசு பணம் கொட்டி கொடுத்தாலும் இந்த பெருமைக்கு ஈடாகாதுல்ல. அது அந்த ஒரு சந்தோஷம் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்தனா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு அளவுக்கு நான் சந்தோஷப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குங்க அந்த மாதிரி. ஓகே, தட்ஸ் வெரி கிரேட். இப்போ வந்து சதீஷ் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாரு, வளர்ந்தாரு, சிறப்பாக படித்தாரு. அண்ட் உங்கள் அச்சீவ்மெண்ட் டிகிரி முடிச்சிங்க, கோல்டு மெடலிஸ்ட்லாம் வாங்கினீங்க. நீங்கள் இப்போ மாஸ்டரும் முடிச்சிட்டீங்க. ஆமாம், மாஸ்டரும் முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து தற்போது பிஹெச்டி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இப்பொழுது வந்துட்டு நான் என்ன பணிபுரியறேன்னா வந்துட்டு லெக்சரராக உசிலேயே பணிபுரியறேன். ஸோ அட் த சேம் டைம் ஆல்சோ நான் பிஹெச்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ எம் சிட்டிங் ஆன் த YSS போர்ட் டைரக்டர்ஸ், ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. ஓகே, அதை தான் பேச போகிறோம். அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதீஷோட அச்சீவ்மெண்ட், அவர் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காரு, அது எல்லாமே பார்த்துட்டு அவர் படிப்பு சாதிச்சிருக்காரு அப்படின்னு. ஆனால் சமுதாயத்துக்கு என்ன நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு, செய்ய போறாரு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் கேட்பீங்க, அன்சங் ஹீரோஸ் சதீஷை சொல்றீங்க, எப்படி ஒரு ஹீரோ அப்படின்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ பெரும்பாலும் நான் சம்பாதிச்சேன், நான் நல்லா இருக்கேன், அதுதான் சராசரி மனிதர்களுக்கு இருக்கும். பட் அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த இளம் வயசுல உங்க வயசு என்ன பார்க்க going to be 29. இந்த இளம் வயசுல இவ்வளோ சாதனைகள் பண்ணி, இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணி சொசைட்டிக்கு நீங்க நல்லது பண்ணுறீங்க. யூ பிஸி ஷெட்யூல், யூ லெக்சரர், அண்ட் தென் யூ டூயிங் PhD, அண்ட் தென் ஃபேமிலியும் பார்த்துக்கிறீங்க, அண்ட் தென் சமுதாயத்துக்கு நீங்க சில விஷயங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த சிந்தனைகள்லாம் எப்படி உள்ள வந்துச்சு? ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா தற்செயலாக வந்துட்டு சமுதாயத்தில் ஈடுபடுறதுக்காக ஸோ ஐ ஹவ் பின் சிட்டிங் ஆன் த போர்ட் ஆஃப் YSS சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த YSS ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக அதில் இருக்கேன். ஸோ இது என்ன ஒரு பாடினா வந்துட்டு கண்டிப்பாக நான் சொல்லணும்னா ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் மூலமாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அவங்கள வாலண்டியர்ஸாக உருவாக்குறது. படிப்பு மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிற ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் படிப்பு தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வாலண்டியர்.
பட் அது எப்படி அது ஒரு பேஷனாக கொண்டு வர்றது, எப்படி அது அந்த ஸ்டூடெண்ட்குள்ளார கொண்டு வர்றதுதான் சொல்லிட்டு இந்த ஒரு மொழி. ஸோ அந்த ஒரு சேரிட்டி ஒர்க் வந்துட்டு எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்லணும்னா ஐ கேன் ஹானஸ்ட்லி சே தோட்டப்புறத்தில் இருக்கும்போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரீயாக டியூஷன் சொல்லிக் கொடுக்குறது பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக டியூஷன் இருக்கிற அந்த எஸ்டேட் சூழ்நிலையில் பிள்ளைங்கள் எல்லாத்தையும் நிறைய பேர் இருப்பாங்க, யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாமே கேதர் பண்ணி சரி சொல்லிக் கொடுக்குமே, எதுக்கு வந்துட்டு ஒரு பலனை எதிர்பார்த்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். அதாவது யாருக்குமே நம்ம கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் வந்து கல்வி. அந்த கல்வி அறிவு வந்து சரியான நேரத்தில் சரியான பிள்ளைங்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்துட்டோமா அது என்னைக்குமே நம்மளை காப்பாற்றுவாங்களா. ஸோ அந்த ஒரு உணர்வு வந்து அப்படியே வந்துருச்சு. பட் அது கரெக்டான ஒரு செயலில் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்துட்டு எனக்கு எப்போ அந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக 2014 ஸ்டார்டில் தான் ஆச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் டு இன்வால்வ் மோர் ஆக்டிவ்லி இன் வாலண்டியர் ஒர்க்ஸ், சேரிட்டி. நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்வோம். ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய வாலண்டியர் ஒர்க்ஸில் நிறைய ஈடுபாடு கொடுத்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்ச ஒரு 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 ஃபீலிங்ஸை வந்துட்டு அன்டிஸ்கிரைபபிள். ஏன்னா வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 வேலையோ ஒரு 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 சேரிட்டி செய்யும் போதோ அதில் நன்மையை தான் நம்ம பார்க்குறோமோ தவிர பலனை எதிர்பார்க்கல. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த அந்த நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்து அவங்க கிட்ட அந்த அந்த சிரிப்பு ஒரு வரும் பாருங்க, சந்தோஷமான ஒரு சிரிப்பு, அந்த உணர்வு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு the best gift ever. ஸோ அது வந்துட்டு நான் ஐ கேன் ஃபீல் ஸோ மெனி சிச்சுவேஷன், நிறைய சிச்சுவேஷனில் ஃபீல் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாலண்டியர்ஸ் ஒர்க் ஐ கேன் சே ஐ வென்ட் டு லாவோஸ், வியட்நாம், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, ஈவன் ஆல்சோ சம் அதர் கண்ட்ரீஸ் லைக் மொரிஷியஸ். ஆல் தி கண்ட்ரீஸ் அது வந்து படிக்கிற போதே வந்துட்டு நிறைய அப்ளை பண்ணி ட்ராவல் பண்ணி செஞ்சிருக்கீங்க. என்ன மாதிரி வாலண்டியர் ஒர்க்ஸ்? ஓகே, என்ன மாதிரி வாலண்டியர் ஒர்க்னா வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹையர் எஜுகேஷன் சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்களான்ட்டு டாய்லெட் பில் பண்ணியிருக்கோம். குட். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பெஸ்ட்டுக்கு வந்து உதவி செய்யணும்னு பார்ப்பாங்க. பட் இதெல்லாம் அடிப்படை, கழிவறை தூய்மையாக இருக்கணும், போகிற சாலை தூய்மையாக இருக்கணுன்றதுலாம் அடிப்படை தேவைகள். நல்ல விஷயம், ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த வாய்ஸஸ் மூலமாக வந்துட்டு நிறைய சேரிட்டி ஒர்க் என்னென்ன பண்ணியிருக்கோம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். முதல் சொல்லியிருந்த டாய்லெட் வந்து லாவோஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 பிள்ளைங்க இருக்குங்க. டாய்லெட் ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்கு. ஸோ ப்ராப்ளமை பார்த்தோம், கண்டிப்பாக சொல்யூஷன் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ வி பீச்ட் அங்கே இங்கே பீச் பண்ணி ஸோ தென் வீட் கிரவுண்ட் ஒர்க்கில் போய் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டால் ஆஃப் டாய்லெட்ஸ் பில் பண்ணியிருந்தோம். ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல, பட் வாலிபால் கோர்ட்டே இல்லை, ஒரு ப்ராப்பரான கோர்ட் இல்லை. ஸோ லெட்ஸ் பில் வாலிபால் கோர்ட் பீச் பண்ணுவோம். நிறைய பேர்த்துக்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு வாலிபால் கோர்ட் செஞ்சு கொடுத்துருக்கோம். ரோட் பில் பண்ணியிருக்கோம், பேவ்மெண்ட் பில் பண்ணியிருக்கோம், ரூஃப் டாப் பில் பண்ணியிருக்கோம். ஸோ அட் த சேம் டைம் ஆல்சோ பில் பண்ணுறதை தவிர்த்து மித்த விஷயங்கள் என்னென்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு கல்வி சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து விழிப்புணர்வு வந்துட்டு சபால சரவாட்டில் நிறைய வந்து விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கும். நிறைய இன்டீரியர் ஏரியாவில் வந்துட்டு ரிமோட்டட் ஏரியாவில் எந்த மாதிரி ஏரியானா லைக் வைஃபை கிடையாது, நெட்வொர்க் கிடையாது, தேர் இஸ் நோ எனி மொபிலிட்டி ஓவர் தேர். உள்ளுக்கு போகிறதா இருந்தாக்க கூட வந்துட்டு நீங்கள் ஃபார்வேர்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் எல்லாமே போயிட்டு நிறைய விழிப்புணர்வு படிப்பு பற்றி, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு எஜுகேஷனல் பேசிஸ், ஹெல்த் பேசிஸ், ஐசிடி கூட சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வெளிநாட்டில் கூட இல்லை, உள்நாட்டிலையும் நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம். இதோட காஸ்டிங்லாம் எப்படி பேர் பண்ணீங்க? இப்போ நீங்கள் ஒரு வாலண்டியராக செய்கிறீங்கன்னா விதவுட் எனி வருமானம் இல்லாமல் செய்கிற ஒரு தன்னால்வர் தன்மையில் செய்யுது. பட் இந்த காஸ்டிங் எப்படி நீங்கள் பேர் பண்ணீங்க? ஸோ நாங்கள் என்ன எப்படி பேர் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் வி the first funders, donors எல்லாமே தேடி தான் ஆகும். பிகாஸ் வந்து we cannot run by our own. ஸோ அதாவது அந்த ஃபண்ட் வந்து மற்றவங்ககிட்ட தேடி பிறருக்கு நல்லது செய்யணும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து ஸோ அதுதான். ஸோ உங்ககிட்ட அந்த ஃபண்ட் டோனர்ஸ் எல்லாமே கார்பரேட் செக்டர்ஸ்ல இருந்து நிறைய டோனர்ஸ் எல்லாமே தேடி we accumulated, then we arranged it according to all the missions, volunteer missions சொல்லி அது வந்து. ஸோ இது தவிர்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு we are creating volunteers. ஓகே. ஸோ இதெல்லாமே நிறைய வாலண்டியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இந்த வாலண்டியர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன நம்ம ஒரு ஆங்கிளில் கொண்டு போகிறோம்னா ஸ்டூடெண்ட் ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்லி சூஸ் பண்ணி வாலண்டியர் மிஷன்ஸ் அனுப்புவோம். ட்ரெயின் பண்ணுவோம், அவங்களை மோல்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸ் கொண்டு வரணும், எப்படி வந்துட்டு நீங்கள் ஒரு வாலண்டியராக ஆகணும், எப்படி வந்துட்டு ஒரு ஒரு பலன் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வேலை செய்யும்பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை வந்து எந்த மாதிரி ஒரு நன்மைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொண்டு வரும்போது ஸோ எண்ட் ஆஃப் தி டே அந்த வாலண்டியர் மிஷன்ஸ் எல்லாமே முடிச்ச கையோட தே வில் பிகம் அ வாலண்டியர். வாலண்டியர் ஆகிட்டு முடிச்ச கையோட தே வில் பி பேக் டு தேர் யூனிவர்சிட்டிக்கு போவோம். யூனிவர்சிட்டிக்கு போயிட்ட கையோட அங்கேயும் அவங்க வாலண்டியர் ஒர்க்ஸ்
கண்டினியூ பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அட் த சேம் டைம் ஆல்சோ சிறந்த வாலண்டியர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், கான்ஃபரன்ஸ்க்கு அனுப்புவோம், ட்ரைனிங்க்கு அனுப்புவோம், ஈவன் யூஎன் கான்ஃபரன்ஸ்க்கு எல்லாமே அனுப்பியிருக்கோம், சம் ஆஃப் தி லைக் இன்டர்நேஷனல் வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் கான்ஃபரன்ஸஸ் எல்லாமே அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க படிப்பு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் அது ஒரு விஷயம் வந்துட்டு வாலண்டியர்னு சொல்லி வந்தோம். ஏன்னா அதில் கிடைக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ், ஒவ்வொரு ஸ்கில்ஸ் வந்துட்டு உங்களை வந்துட்டு கண்டிப்பா அந்த டிகிரி படிக்கிற டைம்ல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா இருக்கான்னு தெரியாது. ஆஃப்டர் பாத் விச் இஸ் யுவர் கேரியரில் நீங்கள் உங்களோட செல்ஃப் வந்து அந்த மார்க்கெட்டில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்பொழுது இந்த ஸ்டூடெண்ட்டும் ஃபார் ஃபிளாட் பட் உங்களுக்கு அவருக்கு என்ன ஒரு வித்தியாசம்? கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். One of the வித்தியாசம் you can sell yourself is actually volunteerism. So the same situation happened to some of my friends, some of the volunteers. ஒரு well-known companyல வேலை கேட்கும்பொழுது the best experience என்ன சொல்லலாம்னா, சரி உனக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அந்த எம்ப்ளாயர் கேட்குறாங்க. இருக்கு வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இந்த இடத்துல போயிட்டு 1 month வாலண்டியர் வேலை செஞ்சுருக்கேன். ஓகே, யூ ஆர் ஹையர். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இப்போ இல்லை எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெறும் படிப்பு மட்டும் புத்தக புழுவை மட்டும் இருந்துடாதீங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. படிங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதர் தென் தட் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வாலண்டியர் சோர்ஸாக இருக்கும், உங்களுக்கு கூட இருக்கு நம்ம அந்த ஒரு ஸ்கில்ஸ் இருக்குல்ல, தனக்குள்ள அந்த கலை திறனாக இருக்கட்டும், லீடர்ஷிப் குவாலிட்டி, இது எல்லாமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை பங்கெடுத்துக்கணும். அது நம்ம சதீஷ் வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்காரு. ஓகே, இது வந்து நீங்கள் பண்ண விஷயங்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொசைட்டிக்கு வந்து? இப்போ வந்துட்டு இந்த பாட்டில் மெம்பராக இருக்கு, YSS பாட்டில் மெம்பராக இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ வில் கண்டினியூ மை லெகசி. வாலண்டியரிசம் சொல்லிட்டு அதுக்கு என்னோட பேஷன். ஸோ ஐ வில் கண்டினியூ திஸ் பேஷன் until my life forever. So கண்டிப்பாக அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். And I will create more volunteers as well. So at the same time also I'm doing a lot of motivational speaking engagements as well, online engagements. So இப்போ இந்த பேண்டமிக் காலத்தில் வந்துட்டு நிறைய ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வாய்ப்புகள் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் சேனலை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணுங்க, எங்கே அப்ளை பண்ணுங்கன்ட்டு. ஸோ ஈவன் ஐ ஹேவ் சம் வாட்ஸ்அப் குரூப்ஸ் தட் ஐ எம் ட்ரைனிங் ஸ்பெசிஃபிக்லி சம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, இது அப்ளை பண்ணுங்க, இது போங்க, இங்கே போங்க, இங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸ்காலர்ஷிப் மட்டும் தவிர்த்து இல்லாமல் மித்த சைட் ஸ்கில்ஸ், ஸோ உங்களோட சாஃப்ட் ஸ்கில் வளர்த்துக்கிறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபரன்சஸ், ட்ரைனிங்ஸ், வெபினார்ஸ் இங்கே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு நான் இதை வந்துட்டு ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரீசென்ட்லி. என்னோட 5 years பிளான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் with the aim I will finish my PhD in 2 years time. ஸோ முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கு. விரைவில் வந்து டாக்டர் சதீஷை நாங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. சரி, ஓகே. இறுதியாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ரொபோட்டிக்காக இருக்க முடியாது. லைஃப்பில் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ் வரும், எமோஷ்னல் த்ரெட்ஸ் நிறையா வரும், அதெல்லாம் இருக்கும். நிறைய சக்ஸஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எங்கே வந்து விழுகுறாங்கன்னா இந்த எமோஷனல் ட்ரெஜடிஸ் தான். அது ஏன்னா யார்கிட்டருந்து வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், காதலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இல்லை நம்மகிட்டே இருக்கிறது இன்செக்யூரிட்டிஸ், அது இன்ஃபீரியர் இதெல்லாம் இருக்கலாம். எப்படி நீங்கள் இதெல்லாம் கடந்து வந்தீங்க? ஏதாச்சும் விச் இஸ் கேன் இன்ஸ்பயர் அதர்ஸ், அதை பற்றி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஓகே, என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஆக்சுவலி வந்துட்டு கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு இமோஷ்னலி அன்ஸ்டேபிள் ஆகக்கூடிய ஒரு மூமெண்ட்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஷேர் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். டிகிரி படிக்க போகிற டைமில் வந்துட்டு அப்போ வந்து 23 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அம்மா வந்துட்டு சடன்லி ஒரு எமர்ஜென்சி கேஸில் வந்துட்டு ஷி ஹேட் டு டூ அ வெரி மேஜர் சர்ஜரி. ஸோ மேஜர் சர்ஜரின்னு சொல்லும்போது கரெக்டாக என்னோட எக்ஸாம் டைமில் வந்துட்டு என்னோடய ஃபைனல் எக்ஸாம்ஸ் டைமில் வந்துட்டு நான் உட்கார போகிறேன். இன்னும் ஒரு 1 hour இருக்கும், ஃபோன் வருது, அம்மா அட்மிட்டட் ஹாஸ்பிட்டல், சர்ஜரி பண்ண போகிறாங்க, சம்திங் சஸ்பீஷியஸ், ஸோ ப்ராபப்ளி கேன்சர் ஆகியிருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இமேஜின் உங்களோட 1 hour முன்னுக்கு அந்த ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு ஐயோ எக்ஸாம் எழுத போகிறோமா, அம்மாவை பற்றி யோசிக்க போகிறோமா, பரவாயில்ல விட்டுட்டு ஓடிடுவோமான்னு கூட அந்த மாதிரி வர சூழ்நிலை வரலாம், எல்லாம் திங்கிங் எல்லாம் வந்துச்சு. பட் அந்த ஒரு 1 hourல புக்கு தொடலை, ஒன்றும் தொடலை, அம்மாவும் வேணும், படிப்பும் வேணும், உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியும், நீ நம்பி நீ இது இறங்கி செய்ய,
நீ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இமோஷ்னல் பேலன்ஸை வந்துட்டு அங்கே தான் ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ எக்ஸாமும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஒரு 5-6 days எக்ஸாம் செஞ்சு முடிச்சுட்டு அம்மாவும் வந்துட்டு ரிகவர் பண்ணி வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஸோ ஒரு 1 month கழிச்சு அம்மாவோட பயோப்சி ரிசல்ட்டும் வருது, என்னோட ரிசல்ட்டும் வருது. தேங்க் காட், டச் வுட், அம்மாவோட ரிசல்ட் வந்துட்டு நெகட்டிவ். ஸோ என்னோட ரிசல்ட்டும் வெளியாச்சு. அந்த இமோஷ்னல் பேலன்ஸோட ரிசல்ட் தான் வந்துட்டு என்னோட ரிசல்ட்டோட இதுதான் நான் சொல்லுவேன். ஐ காட் ஃபார் ஃப்ளாட். வி ஆர் ரியலி ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரவுட். இந்த நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்துருச்சு. ஏன்னா இந்தமாதிரி நல்லவங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும். அதாவது வாழ்க்கையில் நேர்மையாக சாதிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் சாதிக்கிறாங்க. பட் எந்த பாதியில் போகிறோன்னு ஒன்று இருக்குது. குறுக்கு பார்த்து சாதிக்கிறவங்களும் இருக்காங்க, நேர்வழியில் சாதிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அந்த சாதனை எப்போ நம்ம ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும்னா நீங்கள் நேர்வழியில் இந்த ஹார்ட் ஒர்க்கிங் தான் உங்களுக்கு கொடுக்கும், நம்ம உணர்ந்துருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யங்ஸ்டரை பார்த்தீங்கன்னா இப்போ உலகம், இப்போ நம்ம ஒரு 10 years என்னோட 20s இருந்து இப்போ இப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. வர்ச்சுவல் வேர்ல்டு டிஜிட்டலி வந்துருச்சு. யங் ஜெனரேஷன் நிறைய வந்து மாறிட்டு வராங்க. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு லெக்சராக இருக்கீங்கன்னா நம்ம டைமாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் லெக்சராக போய் இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ, கெட்ட விஷயங்களும் நிறைய நடந்துட்டு வர மாதிரி எனக்கு ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக ஆள் வந்து ரொம்ப ஒரு இன்சென்சிட்டிவாக இருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டட்ன்ற பேர் நிறைய முறை தவறுதல் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு லெக்சரராக என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணுறீங்க? அண்ட் வாட்ஸ் யோர் அட்வைஸ் டு யுவர் யங்ஸ்டர்ஸ்? கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுவோம், நம்ம அந்த காலத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த காலம் ஏற்றபடி நிறைய சேஞ்சஸ் மாறிக்கிட்டு வரும். ஸோ எனக்குள் இருக்கிற ஒரு சேஞ்சஸை வந்துட்டு நான் ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற ரேப்பிட் காலம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் காலம் வந்துட்டு நம்மளுடைய யங்ஸ்டரை கேட்சப் பண்ண முடியல ஒரு கட்டத்தில். ஸோ இது நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு தே நீட் டு மேக் ஷூர் தட் ஒரு விஷயம் ஏதாவது ஒரு செய்யும் பொழுதோ இல்லை பேசும் பொழுதோ எழுந்தும் பொழுதோ சோஷியல் மீடியாவில் எதுவாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணும் பொழுதோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசர்ச் செஞ்சு ஒரு ப்ராப்பர் கூட சொல்ல முடியாது, ஒரு சிம்பிள் உங்களுக்குள்ளார ஒரு ஸ்டடி பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுள் கையிலேயே இருக்குது, என்ன வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் இது பண்ணலாம். பட் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்துட்டு அது ஒரு எக்ஸாக்ட்லி இருக்கா இல்லையா. ஸோ நீங்கள் தப்பான வழிக்கு வந்து தப்பான விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அது ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது சோஷியல் மீடியா. பட் அட் த சேம் டைம் ஆல்சோ சம்டைம்ஸ் நான் என்ன பார்க்குறேன்னா வந்துட்டு இப்போ உள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஒரு விழிப்புணர்வு வேணும் முக்கியமாக சொல்கிறேன்னா, எப்படி வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு 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 கேப்பபிளான ஒரு ஸ்கில்ஸை வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு பேலன்ஸான ஒரு ஸ்கில்ஸை கொண்டு வர்றதுக்காக. ஸோ எப்படின்னா வந்துட்டு இவங்களும் இந்த ஸ்டூடெண்ட்டும் ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்டும் ஓகே, இந்த யங்ஸ்டரும் ஓகே. ஸோ ஆல் ஆஃப் தெம் ஆர் ரெடி டு கோ ஃபார் ஒர்க். ஓகே, கிராஜுவேட் பண்ணி ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் ஓகே வேலைக்கு போகிறேன். ஆனால் இந்த 3 பேருக்கு என்ன ஒரு வித்தியாசம் கொண்டு போகிறதுனா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நிறைய டேலண்ட் வளர்த்துக்குங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குங்க, நிறைய நன்மைகள் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பிகாஸ் தட்ஸ் த ஒன் வில் பிரிங் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ஒரு வேலைக்கு போகும்பொழுது உங்களோட சோஷியல் மீடியாவும் பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்கீங்க, எப்படி வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, எப்படி ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுறீங்க, எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு கூட எல்லாமே யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ உள்ள இந்த 2020 காலத்தில் வந்துட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 1000 people வெளியே இருக்காங்க. ஆனால் உங்களை எப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு செல்ஃப் இம்ப்ரவைஸ் பர்சனை வந்துட்டு நீங்கள் உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஓகே, தட்ஸ் கிரேட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற நிறைய நெகட்டிவிட்டி வருது. ஆக்சுவலி நீங்கள் ஸ்டில் சிங்கிள் நினைக்கிறேன், கோயிங் டு பி கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். லைஃப் பார்ட்னர்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ சக்ஸஸ் நம்ம ஒரு வயசு வரைக்கும் பண்ணாலும் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து நம்ம லைஃப் பார்ட்னர்ஸ் தான் கொடுப்போம். ஏன்னா ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா நீங்கள் வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க, உங்களுக்கும் அந்த பேலன்சிங் தெரியாது. பட் என்ன மாதிரியான பிளான்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? வந்து இது கண்டிப்பாக உங்கள் ஏஜில் இருந்து நம்ம ஏஜில் இருந்து கலெக்ட் பண்ண யோசிக்கிறது எல்லாமே வந்துட்டு இது பண்ணுவாங்க. எனி சஜஷன் ஒப்பீனியன் வந்து? கண்டிப்பாக என்னோட ஒப்பீனியன் என்னன்னாக்கா வந்துட்டு ஐயோ இப்போ உள்ள ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டு
எல்லாம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் வந்துருச்சு நிறைய பேர். வீடு இருக்கணும், காடி இருக்கணும், படிப்பு இருக்கணும். ஆமாம், அந்த பர்சன் நல்லவனா கெட்டவனா ரெண்டாவதா போயிருச்சு. எல்லாமே இருந்தா கூட இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அதேதான் தாட்ஸ் வந்து. ஸோ இதெல்லாமே இருந்தால் தான் வந்துட்டு ஓகே நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துருச்சு இப்போ. ஏன்னா அந்த ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், பேரண்ட்ஸும் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஆப்போசிட் பேரண்ட்ஸும் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. இதோட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு இந்த ஒரு மேரேஜ் லைஃப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக when you're choosing a partner, when you're choosing your best comfortable partner, someone, ஸோ உங்களுக்குள்ளார அந்த புரிதல் இருக்கணும் கண்டிப்பாக. அந்த புரிதல் இருந்தாலே நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாமே இருந்தாலே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவசியம் இல்லை. படிப்படியாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை சாதிச்சுக்கிட்டே ரெண்டு பேரு கூடயே இருந்து வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும் கண்டிப்பாக. அட் த சேம் டைம் வந்து உங்களோட லைஃப் நல்லா செட்டில் ஆகும். ஏன்னா அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து சாதிக்கிறப்ப, நான் சாதிக்கிறப்ப நீ சந்தோஷப்படுவேன், நீ சாதிக்கிறப்ப நான் சந்தோஷப்படுவேன், தோல்விகளும் வெற்றிகளும் ஒன்றா பகிர்ந்து. ஆமாம், நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. ஏன்னா அது அந்த அந்த அது அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ரெண்டு பேருக்குள்ளார இருக்கிற அந்த அந்த புரிதல் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது வந்துட்டு எனக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ வாழ்த்துக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அன்சங் ஹீரோஸ் நான் சொன்னேன், ஐ திங்க் ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். சதீஷ் வந்து ஒரு அன்சங் ஹீரோ தான். அவரோட இந்த அன்சங் ஹீரோட பீரியட் இப்படியே முடியாமல் அவர் லைஃப்பில் நீங்கள் இதே நல்லது பண்ணுங்க சதீஷ். கீப் இன்ஸ்பைரிங் அஸ், கீப் மோட்டிவேட். எனக்கு ரொம்ப உங்ககிட்ட பிடிச்சது நான் சொல்லி ஆகணும், உங்களோட ஹம்பிள்னஸ். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 படி ஏறிட்டாலே வந்து தலகணம் தெரிச்சு போய் ஆடுது. பட் அந்த ஒரு ஹம்பிள்னஸ், இன்னும் அந்த ஒரு தன்னடக்கத்தோட அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் இது என்றைக்குமே உங்ககிட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பி ஹாப்பி, பி பாசிட்டிவ், அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ உங்களுடைய வியூவர்ஸ், இதுக்கப்புறம் நிறைய வியூவர்ஸ் வருவாங்க நம்புகிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். அவங்க எந்த அளவுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குறாங்களோ, நீங்கள் எவ்வளோக்கு ஊக்கம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி தான் இந்த மாதிரி அன்சங் ஹீரோஸை பாருங்கள், உள்ளுக்கு இருந்து நாங்கள் பிடிச்சி இழுத்து வந்து உங்ககிட்ட காட்டுறோம். ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு வார்த்தைகள் உங்களுடைய வியூவர்ஸ்க்காக. கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு சேனலை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் வந்துட்டு கலர்ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நியூ சேனல், சம்திங் தட் விச் இஸ் கோயிங் டு பி எஸ்டாப்ளிஷ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஸோ மெனி பீப்புள்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் போயிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் மாற்றிக்கணும்னு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணுன்னா கலர்ஃப்ளிக்ஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ ஓகே, யாராச்சும் இப்போ சதீஷை நாங்கள் பார்க்கணும், எங்கள் மோட்டிவேஷன் யங்ஸ்டர்ஸ் பிஹெச்டி செய்யணும், மாஸ்டர்ஸ் செய்யணும், யங்ஸ்டர்ஸ் சதீஷுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எப்படி உங்களை அணுக முடியும்? ஏதாச்சும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்? கண்டிப்பாக. ஓகே, so you can contact me through my Facebook social media, Satish Rao Aplanaidu, and also through LinkedIn. So whoever wants to career guidance, career advice, anything, LinkedIn is the best choice. LinkedIn நீங்க approach பண்ணலாம். Even some of you guys can even go through my email, satishrao@fpm.upsi.edu.my. This is my email address, so you can contact me directly over there. I can reply you anytime, and அங்க contact பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஃபோன் நம்பர் கொடுப்பேன். ஓகே வியூவர்ஸ், நம்முடைய சதீஷ் ராவ் அப்படி அன்சங் ஹீரோ பற்றி இன்றைக்கி நிறைய விஷயம் அவங்க பேசணும், பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குதுல்ல. இந்த இளம் வயசில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்காங்க தப்பான பாதையில். இந்த உதவி எனக்கு கிடைக்கல, அந்த உதவி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிற டைமில் தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவரே உருவாக்கிக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். அண்ட் தென் இன்னும் சக்ஸஸ் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. ஸோ தன்னுடைய சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் பிறருக்கும் அந்த உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல மனசுக்காகவே சதீஷ் ராவ் கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறையா நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திக்கொள்வோம். மீண்டும் இன்னொரு அன்சங் ஹீரோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய ஷார்முகம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மறக்காமல் நம்ம கலர்ஃப்ளிக்ஸ் சேனலில் போயிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வியூஸும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். See you again. முன்னாள்